ஒரு வசனத்தை எடுங்க எல்லாரும். அப்போ நீங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளை புரட்டுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், அதுல 15வது வசனம் பாருங்க. 14வது வசனம் 1 கொரிந்தியர் 14:14. 240வது பக்கம் புதிய ஏற்பாடு எடுத்துட்டீங்களா? பவுல் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்று ஜெபத்தை பற்றி சொல்லும் போது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன் என்பதான ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். அப்ப ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது ஒரு அனுபவம். கருத்தாய் ஜெபிப்பதுன்னா அது சொல்றாருல, வித் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை அறிந்து புரிந்து கொண்டு மனநிலையில் வைத்து ஜெபிப்பது. இன்னொரு காரியம், ஒரு ஜெபிக்கிற பாரம் உண்டான உடனே ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய ஆவியை ஆட்கொண்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி அந்நிய பாஷையில ஜெபம் செய்வார். அது நமக்கு எதுக்காக ஜெபிக்கிறாருன்னு மைண்டுக்கு தெரியாது, கருத்து தெரியாது எதுக்காக ஜெபிக்கிறாருன்னு. ஆனா நீங்க வளர 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 அறிந்து கொள்ளுவீங்க ஆவியானவர் எதற்காக ஜெபிக்கிறார் என்று. அந்நிய பாஷையில அவர் ஜெபம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர், அதான் ரோமர் 8 வாசிக்கிறோம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தேவ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்வார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவது. இதுல சில அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபம் செய்வது. அதான் ரோமர் 8:26 நம்ம வாசிக்கிறோம். பெருமூச்சு. இயேசு கிறிஸ்து கூட பெருமூச்சோடு கூட ஒரு மனிதனை குணமாக்கின சம்பவம் மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு வியாதியஸ்தரை இயேசுவனை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த மனிதனிடத்துல ஒரு செய்த காரியம் பாருங்க. மார்க் 7:34 எடுத்துட்டீங்கன்னா 58வது பக்கம் எடுக்க பைபிள் புதிய ஏற்பாட்டுல 33-34. அப்பொழுது இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், அதாவது கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவனுக்கு வாய் பேச முடியாது, பொண்ணுவா தெளிவா பேச முடியாது. அதோடு கூட காது கேட்காது. அப்போ காது கேட்காது, பேச முடியாத ஒரு மனிதன் அவன் மேல கையை வைங்க சோமாயிருவான்னு சொல்றாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு, அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து, இங்கெல்லாம் இருங்க அப்படின்னு அவனை தனியா கூட்டி கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, என்ன தெளிவா பேச முடியல, நாவையும் தொட்டு வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு, இயேசு பத்தியில பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா. உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அப்போ பெருமூச்சு விட்டு பிதா கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் தான் அது. வார்த்தை வராது, பெருமூச்சு வரும். அந்த மனிதனை பார்த்த உடனே இயேசுக்கு அவன் மேல பாரம் உண்டாயிற்று. ஐயோ, இவனுக்கு காது கேட்கல, நாமும் பேச முடியல, எவ்வளவு கஷ்டப்படுவான். அந்த பாரம் அழித்தினதுனால எல்லாருக்கும் மத்தியில துக்கப்பட்டு பெருமூச்சு விட முடியாது. அதனால தனியா அழைச்சிட்டு போய் அவனுடைய காதையும் தொட்டு நாவையும் தொட்டு பிதாவை நோக்கி பெருமூச்சு விடுகிறார். அது ஒரு ஜெபம். பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜெபம், ஆவியில ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அது. அவர் பெருமூச்சு விட்டு அவர் ஜெபித்த உடனே காது திறக்கப்படுகிறது, நாவி தவிழுகிறது, சுகமாக்கி விட்டான். சில சமயத்துல அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். வார்த்தையே வராது, பெருமூச்சு தான் வரும். அப்ப அது ஒரு ஜெபத்துல ஒரு அனுபவம், பெருமூச்சு விட்டு அழுவது.
இது வேத புஸ்தகத்துல சில சம்பவங்கள் மூலமாய் சொல்லப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 21:6 எடுத்துட்டீங்களா? பைபிளை திருப்புங்க, வேதத்தை திருப்பி கொஞ்சம் வசனத்தை நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் 21:6 984வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல அன்று சொல்றார் பாருங்க. எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 21:6 ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. இது ஒரு ஜெபம். அவங்க எல்லாம் பார்க்க பெருமூச்சு விடு. அப்படி பெருமூச்சு விட்டு ஆண்டவரிடத்துல கதறுவது, இருதயத்துக்குள்ள ஒரு பாரம், அப்படியே பெருமூச்சு விடுவது, ஒரு காரியத்தை நினைத்து. ஏற்கனவே நான் சொன்ன கடந்த முறை பெருமூச்சு விடு. ஒரு குழந்தை சிறு பிள்ளை எடுத்துக்கிறோம், பெரும்பாலும் சிறு பிள்ளைகள் பெருமூச்சு விடுவதான் பார்த்துருக்கிறோம். சில காரியத்தை கேட்கும், நீங்க கொடுக்கலன்னா அழும், பிடிவாதமா 2 அடி கொடுத்து அழ ஆரம்பிக்குமா. சரி அழுகுதேன்னு அழுகை நிறுத்துறதுக்கு அந்த பொருளை கொடுத்த உடனே டக்குன்னு இந்த பிள்ளை அழுகையை நிறுத்திடும். ஆனால் அப்படியே இழுக்கும் பார்த்தீங்களா, பெருமூச்சு அப்படியே இழுக்கும். அப்படியே இங்கிருந்து அடி வயிற்றுலேருந்து அப்படி இழுக்கும், அதான் பெருமூச்சு. அப்போ அந்த பாதிப்பு அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் அது பெருமூச்சாய் வெளிவருகிறது. அதே மாதிரி தேசத்துல நடக்கிற சம்பவம், மனிதர்களை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் அவளை பார்க்கும்போது அழுக வருதில்லை, கண்ணீர் வருதில்லை, அதனுடைய உச்சக்கட்டம் தான் பெருமூச்சு. ஆவியானவர் அந்த பெருமூச்சை நமக்குள்ள உண்டாக்கி அவர் பிதா கிட்ட பெருமூச்சோட வேண்டுதல் செய்வார். அந்த மாதிரி பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் செய்ததா உடனே அற்புதம் நடக்கும். என்னால் அது மனிதனால் உண்டாகிற விஷயம் அல்ல. ஆவியானவர் வாக்கு கடனாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். நீங்க என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேன். சில சமயம் சில தேசம் சில மக்கள் குறித்து பேசும்போது பாரம் வரும், அழுக வரும், கண்ணீர் வரும், அப்புறம் வார்த்தை வராது. அப்படியே தரையில விழுந்து கிடந்து அழுது வரும், ஏக்கம் வரும், வார்த்தையே வராது. அந்த மக்கள் மறுக்கண் முன்னால நிற்பாங்க. அந்த தேசம், அந்த மக்கள், அந்த பேர்டன் அப்படியே அழுத்தம், அப்படியே கண்ணீர் தான் வரும், பெருமூச்சு தான் வரும், வார்த்தையே வராது. அந்த மாதிரி ஜெபிக்கிற அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா? அன்னைக்கு பல சமயங்கள்ல என்னுடைய தனி அறை ஜெபத்துல நான் பார்த்துருக்கிறேன். சில சமயத்துல பப்ளிக்கு கூட அப்பதான் முகங்குப்புற விழுந்து அழுவது, அது மாதிரி சில நடந்திருக்கிறது. நம்மளே அறியாதபடி அந்த பாரம் அழுத்தின உடனே அந்த மாதிரி ஒரு கண்ணீரும் பெருமூச்சும் வந்துவிடும். அது மாதிரி பைபிள்ல அதை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி எரேமியா 9:1 நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்களேன், ஒருவருடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கு. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே, அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேனே. இரவும் பகலும் நான் அழுவேன் என் ஜனத்துக்காக. அப்படி ஒரு அனுபவம் இருக்குதுல்ல, ஜெபம் இரவும் பகலும் அழுகிற ஒரு ஜெபம், கதறுகிற ஒரு ஜெபம், அதுல நம்ம பார்க்கிறோம். புலம்பல் 2:18-19 எரேமியாவுடைய புலம்பல். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழும் தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட்னு சொல்லுவாங்க. ஜனங்களுக்காக ரொம்ப பாரம் கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தின சம்பவத்தை வைத்து ஜெபித்த அப்படின்னு 2:18-19 வசனத்துல பாருங்க சொல்லுகிறார். அதாவது 954வது பக்கத்துல, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே. இரவும் பகலும் கூப்பிடு. தேசத்துல நடக்கிறது, மக்கள் பாதிப்பை பார்த்து இரவும் பகலும் கூப்பிடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அப்படிலாம் ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். ராத்திரில எழும்பு, அதிகாலையில நடுராத்திரில எழுப்பி கூப்பிடு, கதறு என்பதாக. அப்ப இப்படிலாம் ஒரு ஜெபம் இருக்கிறது. மக்களுக்காக பரிந்து பேசி கதறி அழுது ஜெபிப்பது. சிலர் இதெல்லாம் தேவையில்லைன்னு பேசுவாங்க. பாருங்க,
அந்த பைபிள் அதெல்லாம் இருக்கிறது. இயேசுவே முகங்குப்புற விழுந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். சிலர் இயேசு ஜெபிச்சுட்டாரு முடிச்சுட்டாரு, நமக்கு அது தேவையில்லைன்னுவாங்க. இயேசு மாதிரியை காண்பித்தார். அடிச்சுவட்ல நடந்து வாங்க, அப்படித்தானே பைபிள் இருக்குது. நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் அழணும், எப்படியெல்லாம் ஆத்மாக்களை பரிதவிக்கணும், இயேசு மாதிரியை காண்பித்தான் தானே 1 பேதுருவில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப அது தேவையில்லைன்னு சொன்னா பாருங்க, அது அறியாமை, அவங்களுக்கு தெரியல. அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அவள் கர்ப்ப வேதனைப்படுறார்ல, கர்ப்ப வேதனை என்ன? இந்த அடி வயிற்றுல இருந்து உண்டாக்குற வேதனை இல்லை. கர்ப்ப வேதனைப்படுகிற பெண்களை பார்த்துருக்கீங்களா?